Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 13th டிசம்பர். ஸோ இன்னைக்கு இன்ட்ராடேக்கான லாஜிக் எப்படி நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி எக்ஸிட் பிளான் பண்ணோம். ஸோ இதான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நேற்று டேட்டா அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா 43,600 நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட், அதே மாதிரி சமயம் 43,760 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த லெவலுக்குள்ளே நம்ம வந்து என்ன எதுவுமே பண்ண மாட்டோம். ஒன்லி when 43,760 பிரேக் ஆயிடுச்சுன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்போம். 43,600 கீழே பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து மார்க்கெட் பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் 43,760 கிட்ட வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு இமீடியட் பையிங் ஒரு செல்லிங் நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பனிங் ஹவர்ஸில் பண்ண முடியாது. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் பிரேக் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் பிரேக். ஸோ இது ப்ராப்ளி நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து இந்த லெவலில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு காலையில் இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு பிரேக் அவுட் கேண்டில் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ பிரேக் அவுட் கேண்டில் கன்சிடர் பண்ணிட்டு என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 44,000 அண்ட் மை ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 43,800. இதுதான் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ். ஸோ மார்னிங் ட்ரேடில் வந்து நமக்கு ரொம்ப இன்டாக்டாக எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டைப் ஆஃப் செட்டப் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹால்ட் ஆகிட்டு 44,000 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் என்ட்ரி. நமக்கு வந்து இந்த கேஸில் வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆகலை. அதுக்கு பதிலாக நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்போஸ் 60% மேலே நம்ம வந்து காஸ்ட் டு காஸ்ட் வச்சுருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிருக்கும். இந்த ட்ரேட் வந்து நமக்கு பிரேக் ஈவன் ட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சம் சார்ட் ஆஃப் கன்சல்டேஷன் கொடுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக் அவுட்டோட ரீஜன் இது தான், கரெக்டுங்களா? ஸோ மார்னிங் பிரேக் அவுட் ரீஜன் இது தான். அதுக்கப்புறம் ஹையர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,970 வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம் டெஃபினட்டாக. செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறது இல்லை. ஸோ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரேஞ்சை உடச்சிட்டு கீழே வரணும். கிட்டத்தட்ட வந்து 43,850 கீழே மார்க்கெட் நல்லா வந்தால் மட்டும்தான் நம்மளால் செல் பண்ண முடியும். அதுக்கு நடுவில் செல் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோப்பில் நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து பை பண்ணுவோம், அல்லது இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம ஆப்வியஸாக பை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரேக் அவுட் கொடுத்துச்சு, செகண்ட் லெவல் ஆஃப் பிரேக் அவுட் நமக்கு ஈஸியாக கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங்கை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 125 கேண்டில். ஸோ 125 கேண்டில் வந்து நமக்கு பிரேக் அவுட்டை கன்சிடர் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம ஒரு பை பொசிஷன் வந்து இதோட 50% இருக்கும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ இந்த ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 43,836 இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம ஸ்டாப் லாஸ். நம்மளோட டார்கெட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கேஸில் செகண்ட் டைம் மார்க்கெட் மேலே பிரேக் கொடுத்துச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து 44,000 இல்லை, அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 44,050. ஸோ இதை வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் மார்க்கெட் போகணும். ஸோ ஃபைனலாக இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரி எடுத்துருப்போம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ இதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஃபெயில் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ நாளைக்கு கேப் அப் ஓப்பனிங் நடந்துச்சுன்ற பட்சத்தில் நமக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒரு 60% ப்ராஃபிட்டில் இருப்போம். மீன்ஸ் நம்மளோட மூவ் வந்து 60% இருந்திருக்கும். ஸோ அந்த கேஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேடை வந்து பிரேக் ஈவன் கொண்டு போயிடுவேன். ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு நமக்கு வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 44,000 ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸை நான் ட்ரையல் பண்ணிடுவேன். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரையலிங் எங்கே இருக்கும் அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த க்ரீன் கேண்டில் கீழே நான் வந்து ட்ரையல் பண்ணிடுவேன். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது என்னோட ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ என்னோட ரிஸ்க் வந்து வெறும் 28 பாயிண்ட்ஸ் தான். என்னோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு 80 to 100 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு இந்த டார்கெட் ஹிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா கைஸ்? ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 லெவல் ஆஃப் லெவல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான். ஸோ மார்க்கெட் வந்து 43,850 கீழே வந்தால் மட்டும் தான் செல்லிங் ப்ரெஷர் மீட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு செல்லிங் ப்ரெஷர் நடக்காது. அதுக்கு பதிலாக நமக்கு பையிங் ப்ரெஷர் மட்டும்தான் நடக்கும். ஸோ இப்போ நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் ஒரு கேப் அப் ஓப்பனிங்கிற பட்சத்தில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் கேப் அப் ஓப்பனிங் அப்படின்னா நான் ஒரு ரீடெஸ்ட் எதிர்பார்க்குறேன். இந்த ரீடெஸ்ட்லேருந்து மறுபடியும் மார்க்கெட் அக்யூமுலேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,100 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44,250 300 ரேஞ்சில் வந்து என்ன செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் இருக்குது. சரிங்களா? இதே வந்து நான் செல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கே செல் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எனக்கு வந்து 43,850 வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணோம். அப்படி ரீடெஸ்ட் பண்ணால் என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்தீங்கன்னா 43,750 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 43,600 கிட்ட இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஸோ எனிவேர் இப்போ ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நடுவில் ஓப்பன் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்துச்ச பட்சத்தில் நான் வந்து இந்த 2 ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வர ட்ரை பண்ணுவோம்.
ட்ரை பண்ண வரும்போது நமக்கு பை ஆர் செல் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கன்சிடர் பண்ணும்போது நமக்கு ஸோ இங்கே வந்து இந்த லெவல்ஸில் நமக்கு வந்து ஒரு பை சிக்னலோ இல்லை செல் சிக்னலோ கிடைக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் செல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கனால நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறோம். எனிவேர் இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு 850 கீழே வந்துருச்சுன்ற பட்சத்தில் நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.